யானை அங்க இல்லடி. ஏமாமா அப்படி இலக்கே ஓடி வர என்னாச்சு? காட்டுல ஒரு பெரிய யானையை பார்த்து ரித்திகா, எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அப்புறம் என்ன பண்ண மாமா? விடுவனா நான் எடுத்தேன் பாரு ஓட்டம். போய் போய் யானையை விட்டு ஓடி வந்துருக்கேன் மாமா. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? யானையினால நீ தப்பிச்ச. சிறுத்தையா இருந்துச்சு உனக்கு சங்கு தாண்டி. சிறுத்தையா? நான் இனிமே காட்டு போகணும்னு போக மாட்டேன். ஓடாதடா, நில்றா. கீழே விழுந்தியா? என்ன தள்ளி விட்ட? நான் என்ன பண்றேன் பாரு. விட்டியோ இந்த கம் வச்சு நீ பழி வாங்குறேடி. சேல இந்த கம் ஊத்தி விட்டுறாங்க. பழி வாங்க பண்ண நினைக்கிற செட்டடி. என்ன கலப்பு. ஏய் நிதிஷ், போய் தண்ணி எடுத்துடா. சரி மாமா. ஏண்டி பதறி அடிச்சு ஓடி வர? நான் என்னமா இதுன்னு பயந்துட்டேன். மாமா இந்த சேர்ல உட்காராத மாமா. ஏண்டி உட்கார கூடாதுன்னு சொல்ற? இந்த சேர்ல என்னடி சேர்ல மோர்ல இருக்க தள்ளி. என்னமோ சேர்ல மோர்ல என்ன எப்படி உட்காத மாதிரி மாமா. அட லூசு மாமா, சேர்ல நிதிஷ் கம்மூத்தி வச்சிருக்கான். இது கம்மா என்னடி ஒட்டிட்டு வர மாட்டேங்குது. கோலக்காட்டுக்குள்ள இப்படி மழை பெய்யுது. ஆமாடா, ஒரே மழையா இருக்கு. அக்கா நான் கேட்கிறேன், பதில் சொல்றியா? கேளுடா. கோடைக்காட்டு பெய்யுற மழையே கோடமனன்னு சொல்லுவோம். இப்ப மழை காட்டுல பெய்யுற மழைய என்ன சொல்லுவோம்? என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்ட? அக்கா எனக்கு பதில் சொல்லுக்கா. நீ தூங்கிட்டா இருக்க. மாமா மாமா. என்னடா என்னடா டம்மி துப்பாக்கி வச்சு மிரட்டுறியா? என்னது டம்மி துப்பாக்கியா? ஒரிஜினல் துப்பாக்கியா? ஆமா மாமா, இன்னைக்கு ஜெகன் மாமா இன்ஸ்பெக்டர் வந்தால அவன்கிட்ட சுட்டு அன்னைக்கு கிணத்துல தள்ளி விட்டியே, மொளாப்படியை போட்டியே, இன்னைக்கு கொலை பண்ணவே பாக்குறீங்களா? கொடுக்காம எனக்கும் நிச்சயம் கோனஸ் வாங்கிட்டு வந்து நான் காலி பண்ணுவேன். சுற்றாதரா, வாங்கிட்டு வந்துடுடா, வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி எல்லாம் திக் பண்றாங்க. இந்தாங்க ஐஸ்கிரீம். ஐடியா அசியாதிய துப்பாக்கி வீடியோட்டுக்கே ரெண்டு பேரும் சிரிக்கிறிய. ஐயோ மாமா, அது டம்மி துப்பாக்கி. இதுல இருந்து சவுண்ட் வந்துச்சு. ஐயோ இந்த சவுண்ட் நான் தான். ஐயோ பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு. உள்ள மாப்பிள்ளை போன் பண்ணுவோம். என்ன மச்சான் போன் அடிக்கிறாரு? சொல்லுங்க மச்சான். மாப்பிள்ளை எங்க இருக்க? வீட்டுல தான் மச்சான் இருக்கேன். வண்டி பெட்ரோல் இல்லாம நின்றுச்சுடா. ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கிட்டு வா. அப்படியா? எங்க சொல்லுங்க மச்சான். எந்த இடத்துல நிக்கிறேன் தெரியாதுடா. தெரியாதா? நல்லா யார்ட்ட கேட்டு சொல்லுங்க மச்சான். யார்கிட்ட கேட்டாலும் தெரியாதடா சொல்றாங்க. மச்சான் சுத்தி இருக்கிற லேண்ட்மார்க்க பார்த்து சொல்லுங்க. இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, தெரியாது. தெரியாது ஹோட்டலா? இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே மச்சான். அட அதைத்தானே சொல்றேன் லூசு பயல. வாங்கிட்டு வாடா பெட்ரோல. லூசு பயலா? நிதிஷே, நம்ம எங்க போனா என்ன பண்ணணும்னு யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன? சரி மாமா. என்ன ரித்திகா ரீல்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஏய் ரித்திகா, அது ட்ரெண்டிங் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க? போய் ஃப்ரிட்ஜ்ல முதல்ல தண்ணி எடுத்துட்டு வா. இருடா, ஃப்ரிட்ஜ் தண்ணியா வேணும்? என்னக்கா பாத்ரூம் தண்ணி இந்த கேன்ல பிடிச்சிட்டு இருக்க? இருடா, மாமா என்ன சார்ஜ் பண்ணவே விட மாட்டேங்குது. அதுக்கு தான் பழி வாங்க போய் பண்றேன். வா போவோம். என்ன போனவள் இன்னும் காணோம். இந்தா மாமா குடி. சமைச்சலன்னு இருக்குதே. அடடடடடா, அமிர்தம் மாதிரி இருக்கு. ஏன் இருக்காது? பாத்ரூம் தண்ணி குடிச்சா அமிர்தம் என்ன இருக்கும்? இது பாத்ரூம் தண்ணியா? அடுத்த ஆட்சியை பிடிப்பது யார்?
யாரா இருந்தா நமக்கு என்ன? மாமா எனக்கு பிரியாணி வாங்கிட்டா மாமா. மாமா எனக்கு நூடுல்ஸ் வாங்கிட்டா மாமா. சட்டப்பையில் உள்ள காசை பாத்துருக்கீங்களோ? உனக்கு பிரியாணியா? ஆமா. உனக்கு நூடுல்ஸா? ஆமா மாமா. இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன். ஐ எனக்கு பிரியாணி. ஐ எனக்கு நூடுல்ஸ். ஐ மாமா பிரியாணி வாங்கிட்டு வந்துருச்சு. இந்த பிரியாணி குடு மாமா. இந்த நூடுல்ஸ் குர்ரா நான் தான் முதல்ல எடுப்பேன். என்னடா இது? நீ தானே பிரியாணி கேட்ட, சாப்பிடு. என்னடா வாங்கிட்டு வந்திருக்க? நீ தானே நிதிஷ் நூடுல்ஸ் கேட்ட, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. பிரியாணி வாங்கிட்டு சொன்னா 5 ரூபா பிரியாணி லேஸ்ல முடிச்சுட்டானே. நூடுல்ஸ் வாங்கிட்டு சொன்னா இப்படி பண்ணிட்டேடா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க.